வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம யூஸ் பண்ணுற IGBT அண்டு டயோடை வந்து எப்படி வந்து நம்ம செக் பண்ணலாம், ப்ராப்பராக எப்படி செக் பண்ணலாம். அதாவது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய இதில் பார்த்திங்கன்னா IGBT வந்து போட்டோன்னே போயிடும். இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா IGBT போட்டோன்னே போயிடும். நிறையா கம்ப்ளைண்ட் வரும், IGBTயில் நிறையா கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அது வந்து ப்ராப்பராக எப்படி மல்டிமீட்டரில் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ண முடியாது. ஸோ இந்த முறையில் நீங்கள் செக் பண்ணி போட்டிங்கன்னா IGBT போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அது வந்து எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு 9 வோல்ட் பேட்ரி, ஒரு 9 வோல்ட்டில் எரியக்கூடிய LED, அது வந்து ஏதோ ஒரு LED, என்கிட்ட ஒரு 5 வோல்ட் LED பிளேட் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். LED வந்து 9 வோல்ட்டில் வந்து எரியுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, LED வந்து எரியுது. ஓகே, 9 வோல்ட்டில் எரியிற எந்த LED இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் LED கூட 5 mm LED ஒரு 1K ரெஜிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, IGBTயில் வந்து 3 பின்னில் வந்து எப்படி கொடுக்கணும், கேட்டு, கலெக்டரு, எமிட்ரு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணி செக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பேட்டரியோட வந்து பாசிட்டிவ் வந்து பல்பில் வந்து பாசிட்டிவில் கொடுத்துட்றோம். பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு பல்பில் நெகட்டிவை அப்படியே சீரியஸாக எடுத்து வந்துடும். பாசிட்டிவில் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நெகட்டிவை வந்து IGBTயில் வந்து கலெக்டரில் கொடுக்குறோம். அதாவது சென்டர் பின்னு, IGBTயோட சென்டர் பின்னு கலெக்டர் பின்னில் சால்விங் அடிச்சுக்கோங்க. ஓகே, வந்து நம்ம சால்விங் அடித்தாச்சு. இப்போ பேட்டரியோட நெகட்டிவ் வந்து எமிட்டரில் கொடுத்துட்றோம். டைரெக்டாக அப்படியே கொண்டு போய் எமிட்டரில் கொடுத்துறோம். IGBT எமிட்டரில் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ செக் பண்ணுறது தான் நம்ம இருக்குது. எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பேட்டரியில் பார்த்தோம்னா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் இருக்கும். எப்படி ஒர்க் ஆகுது IGBT அப்படின்னு பார்க்கலாம். பேட்டரியோட பாசிட்டிவை ஒரு கையில் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு IGBTயில் இன்னொரு கையில் கேட்டை டச் பண்ணுங்கள். இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். கேட்டை டச் பண்ணிங்களா உங்களுக்கு லேம்ப் எரியும். இப்போ பேட்டரியில் நெகட்டிவை டச் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் டச் பண்ணிக்கிட்டு அதே கேட்டில் வச்சிங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இதான் மெத்தடு. இன்னொரு முறை செய்கிறோம் பாருங்கள். பேட்டரியை பாசிட்டிவை ஒரு கையில் ஒரு விரலில் டச் பண்ணிக்கிட்டு இன்னொரு விரலில் கேட்டை டச் பண்ணும் போது லேம்ப் எரியும். பேட்டரியில் நெகட்டிவை டச் பண்ணிவிட்டு கேட்டில் டச் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம IGBT செக் பண்ணுறது. இந்த மெத்தடை செக் பண்ணிங்கன்னா IGBT பக்காவாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம மீட்டரில் செக் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு IGBT போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபை டயோடு, இந்த டயோடை வந்து நம்ம எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பான். AC பாயிண்ட் கொடுத்துருப்பான், ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஒரு பக்கம் கடைசி கொடுத்துருப்பான். ஸோ அது ப்ளஸ் எடுக்கிறது, மைனஸ் வந்து நெகட்டிவ் எடுக்கிறது. சென்டர் 2 பின்னும் வந்து AC 230 வோல்ட் AC பாயிண்ட்டு கொடுக்குற லைனு. ஓகே, மல்டிமீட்டரில் வந்து நீங்கள் கன்டினியூட்டி மோடு செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரோப்பர் ரெண்டும் டச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து டயோடோட ப்ளஸ் பாயிண்டில் வந்து மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோப்போ வச்சுக்கிறோம். ஓகே, இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு AC இன்புட் கொடுக்குற 2 பின்லையும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வரும். ஓகே, 2லேயும் இப்போ வேல்யூ வருதுங்களா. இது அப்படியே ஆப்போசிட்டாக செக் பண்ணணும். மைனஸ் பதிலாக ப்ளஸ்ஸை வச்சுக்கிறேன். இப்போ AC இன்புட்டில் 2ம் வைக்கிறேன் நெகட்டிவ் ப்ரோப்பை. இப்போ வேல்யூ வராது. ஓகே, இந்த சைடு 1 சைடு நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து அப்போ அடுத்த சைடு நெகட்டிவ் சைடு இப்போ செக் பண்ணுறோம். அடுத்த சைடு வந்து பாசிட்டிவ் ப்ரோப்பை வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வச்சா வராது ரீடிங்கு. ஒரு இதில் ரீடிங் வரும், ஒரு இதில் ரீடிங் வராது. நெகட்டிவில் வராது. பாசிட்டிவ் வச்சா மட்டும் மைனஸ் பக்கம் பாசிட்டிவ் வச்சுக்காங்க. AC இன்புட் கொடுக்குற லைனில் வந்து நெகட்டிவாக 2 பின்லையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். ஓகே, வேல்யூ வருது. இப்போ அப்படியே மாற்றி நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி மாற்றி செக் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வரக்கூடாது. ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
இதிலே எல்லாம் மாற்றி எப்படி வச்சாலுமே வேல்யூ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபுல் ஷார்ட்னு அர்த்தம். ஸோ ஓகே, அடுத்ததாக இன்னொன்று டிப்ஸ் என்னென்னா, இந்த ஐஜிபிடியில் வந்து 25N120 இந்த வேல்யூவே காமனாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். 15N120 இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா, ஏற்கனவே இண்டக்ஷனில் வந்து 20N120 போட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக எடுத்துகிட்டு 15N120 போட்டிங்கன்னா ஆம்ஸ் தாங்காது, போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து 25N120 வந்து வாங்கிக்காங்க. இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தமுதிய தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.